ஹாய் எவ்ரிவன். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல லீடராக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ நல்ல லீடர்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுவோம், ரைட்? ஸோ நான் சொல்கிற இந்த 3 ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், நீங்களும் ஒரு நல்ல லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம், ரைட்? ஸோ ஃபஸ்ட் ஹேபிட் வந்து டோன்ட் ப்ளேம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. ஒரு 1 மந்தில் நம்மளோட ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அதால் முடிக்க முடியல. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம டீமால் அதை முடிக்க முடியல. நீங்கள் உடனே உங்கள் டீம் மேலே ப்ளேம் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்கள் டீமை வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு இது கிடையாது. நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்துடக்கூடாது, ரைட்? ஸோ இந்த ப்ளேம் பண்ணுறதுனால என்ன ஆகும்? நீங்கள் அவங்க மேலே பழி சுமத்துட்டீங்க, என் டீம் தான் பண்ணல அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து அவங்கக்கிட்ட கட் ஆகிடும். சரியா? டீம் கூட ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாது. நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிடும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ப்ளேம் பண்ணுற விஷயத்த விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஹேபிட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, லுக் இன் டு த மிரர். ஸோ நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, கண்ணாடி பார்த்து கேளுங்க. ஸோ ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் அக்கௌண்டபிளாக இருங்க, ரைட்? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் டீமுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ நம்ம ஒர்க் எப்படி பண்ணுறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுங்கள். எப்படிலாம் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் இந்த 2வது ஹேபிட் மூலிமா பண்ணலாம், ரைட்? ஸோ அடுத்து இன்ஜினியர் த சொல்யூஷன். ஸோ இந்த இன்ஜினியர் த சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கு, அது எப்படி பண்ணலாம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணலாம், நீங்கள் இறங்கி உங்கள் டீமுக்காக ஒர்க் பண்ணுங்கள், நமக்காக ஒர்க் பண்ணுங்கள், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆக்ஷன் பார்ட் போடுறப்போ டீம் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் அதர்ஸ், நீங்கள் இறங்கி வேலை செய்கிறப்போ, பீப்புளை என்கரேஜ் பண்ணுறப்போ சொல்யூஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டீம் ஒர்க் மூலிமா நீங்கள் உங்களோட டாஸ்க்கை ஈஸியாக முடிச்சிடலாம், ரைட்? ஸோ டீம் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ அவங்க ப்ளேம் பண்ணாமல் இந்த 2 ஸ்டெப், இந்த 3 ஹேபிட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லீடர்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பீப்புளை இன்ஸ்பயர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இன் அதர்ஸ். அதாவது அடுத்தவங்களுக்குள்ளே நீங்கள் சேஞ்சஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேஞ்சாக இருக்கணும். ஸோ நீங்கள் தான் எல்லாமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நீங்கள் தான் அதை எடுத்து செய்யணும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஹேபிட்ஸ், டோன்ட் ப்ளேம் அதர்ஸ், லுக் இன் டு த மிரர், இன்ஜினியர் த சொல்யூஷன், இந்த 3 நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம்.